ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ உங்களுக்கு கார பணியாரம் பண்ணி கொடுக்க போகிறேன். பாருங்கள், நான் அன்றைக்கே சொன்னேன் வீடியோவில், கார பணியாரம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் உங்களுக்கு. கடுகு போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்தது உளுந்தம் பருப்பு. இப்போ தான் வாங்கிட்டு வந்தார். நான் டப்பாவில் போடுறேன், அப்புறமேல போட்டுக்கலாம் சொல்லி சரி அப்படியே பாக்கெட்டோடு வச்சுருக்கேன். அடுத்தது உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வணக்கணும். கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கணும். இந்த பாருங்க. அடுத்து 2 வரமிளகாய் வச்சுருக்கேன். 2 போதும். காரத்துக்கு 2 போதும். இங்கே வரமிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வணக்கணும். பொன்னிறமாக வரணும். வந்துட்டு அப்புறம் நீங்கள் வெங்காயம் போடணும். அடுத்தது பாருங்கள், வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் போட்டால் போதும். இந்த வெங்காயத்துலேயே என்ன பண்ணேன், பூண்டும் போட்டுட்டேன். போட்டுட்டு லேசாக பாருங்க, பூண்டு சேர்த்து கட் பண்ணிட்டேன். ரொம்ப வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மாவில் முதவே நீங்கள் உப்பு போட்டுப்பீங்களே, அதனால் உப்பு ரொம்ப போட்டிருந்தீங்கன்னா, மாவில் கரெக்டாக உப்பு போட்டிங்கன்னா, இதில் ஒரு கொஞ்சோன்னு கையில் கொஞ்சோன்னு இப்படி எடுத்து இப்படி போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப உப்பு ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்க. அடுத்தது பெருங்காயம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெருங்காயம் ரொம்ப போடுவேன். பெருங்காயம் வாயுவுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்க, வணக்கிட்டு எல்லாம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இது என்ன பண்ணணும்னா, அப்படியே இந்த மாவில் தூக்கி இதில் போடணும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் பணியாரம் சுடணும். எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பணியாரம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மொறுன்னு இருக்கணும்னா இது இருக்குல்ல, ரவை இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் வறுத்து போடலாம், நீங்கள் அப்படியும் போடலாம். நீங்கள் வறுத்து கூட போடலாம், கொஞ்சம் அப்படியும் போடலாம். இதை கலக்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சாச்சு. பாருங்க, கல் காயட்டும். கல் காயல எண்ணெய் ஊற்றிங்க. நீங்கள் நெய் ஊற்றினாலும் சரி, எண்ணெய் ஊற்றினாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். போட்டு எண்ணெய் காயட்டும். இது எப்படின்னா, புளிச்ச மாவில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும். இருங்க, நான் கேமரா வச்சுட்டு போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், சைடில் போயிடுச்சு. நான் கேமரா ஆஃப் பண்ணவொன்னே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நானே கேமரா வச்சு போடவில்லை, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் இப்படி வருது, இல்லாட்டி சூப்பராக வரும்.
பாருங்க, கொஞ்சம் எங்கிட்ட சொதப்பிடுச்சு. பணியாரம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கணும் ஒரு ஆசை. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.